தமிழகத்தில் உள்ள பழைய அரசு பேருந்துகள் படிப்படியாக மாற்றப்பட்டு 8 மாதங்களுக்குள் புதிய பேருந்துகளாக மாற்றப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் புதிய பேருந்து வழித்தட திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சிவசங்கர், மதிவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு போக்குவரத்து அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர் சிவசங்கர், தமிழக போக்குவரத்துத்துறை மூலமாக 2000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். 8 மாத காலங்களுக்குள் பழைய பேருந்துகள் படிப்படியாக புதிய பேருந்துகளாக மாற்றப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். புதிதாக 2000 பேருந்துகளை வாங்குவதற்கு மாநில அரசுடைய நிதியை வழங்கி அந்த பேருந்துகளை வாங்குவதற்கு டெண்டர் விடப்பட்டு முதற்கட்டமாக ஒரு 250க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இப்பொழுது செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதில் முதல் 100 பேருந்துகளை சென்னையில மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களால் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பழைய பேருந்துகளை புதிய பேருந்துகளாக மாற்றி செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.